Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து மான் கறி பிரியாணி அப்புறம் பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர் வாங்குனேன். அதுவும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல ஆயில் சூடானதும் பாத்தீங்கன்னா ஒரு லவங்கப்பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் கொஞ்சமா சோம்பு சேர்த்து எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 பெரிய சைஸா ஆனியன் கட் பண்ணி வச்சது இதுல சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சைடுல கிரேவி பண்ண போறோம் கொஞ்சமா, அதனால பாத்தீங்கன்னா சைடுல வந்து கொஞ்சம் வெங்காயம்லாம் வந்து வதக்கிட்டு இருக்கறேன். ஓரளவுக்கு வந்து ஆனியன்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு இப்போ இதில் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சைஸ் தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி ரைஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் அதை சேர்த்துக்கிறேன். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா குக்கரில் 3 விசில் வச்சுருக்கிறேன். நல்லா இப்போ வந்து வெந்து வந்துருச்சு. வேக வச்ச இந்த மான் கறியை வந்து இப்போ நான் வந்து பிரியாணியில் பாதி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சிக்கன் இதில், கொஞ்சம் சிக்கன் அதில். பாப்பாவுக்கு வந்து சிக்கன் தான் சொல்லி வச்சுருக்கோம், அதனால தான் சிக்கன் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறா. பாப்பா சைட்லேயே வந்து கிரேவி குக் பண்ணிகிட்ருக்கா. பார்த்தீங்கன்னா அது வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அதையும் நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 90% வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா வந்து ஒரு சூப்பரான மான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் கல்ஃபில் இருந்தீங்கன்னா மான் கறி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நாங்கள் மலாப் எமிரேட்ஸ் வந்து போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம வந்து மால் உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம மலாப் எமிரேட்ஸில் இருக்கிற கேரிப்போர் தான் இப்போ போக போகிறோம். அதில் உட்காந்துக்க மோலி. அடுத்தது உட்காந்துக்கோ உட்காரு காலை உட்காரு. அவ்வளோதான். ஏர் ஃப்ரையர் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டில் வந்து இந்த ஏர் ஃப்ரையர் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்க பெருசாக இருக்குது, ரொம்ப இடத்த நமக்கு வந்து அடைச்சிக்கும் கிச்சனில் வைக்கிறதுக்கு. ரொம்ப பெருசாக இருக்குது, பெரிய ஃபேமிலிக்கும் இது செட் ஆகும். பார்த்தீங்கன்னா 349 கிராம்ஸ் போட்டிருந்தாங்க. உள்ளே வந்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி வந்து பெருசாக தான் வச்சுருக்குறாங்க. ஸ்மால் சைஸில் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இருந்துச்சு. ஸோ இதுதான் நமக்கு வந்து செட் ஆகும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷனு. இது என்ன மேலேருந்து அங்கேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு டைனோசர்லாம் போட்டிருக்காங்களே, சரி உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்ட்டு இந்த சைடு வந்தோம். நல்லா கிட்ஸுக்குள்ளது தான் திங்ஸ் எல்லாம், டாய்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கே எங்கே இந்த ஏரியா உள்ளே போகாதீங்க. மௌலி பார்க்குது, சவுண்டு வருது. சவுண்டு வந்துடும், மௌலி பார்க்குதுடா.
பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததையுமே பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையரை ஓப்பன் பண்ணி கிச்சனில் வந்து எடுத்து வச்சாச்சு. ஏர் ஃப்ரையர்னால் வந்து ஆயிலே இல்லாமல் வந்து குக் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டே வந்ததுமே வந்து ஒரு பொட்டேட்டோ குயிக்காக கட் பண்ணி அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு மட்டும் அப்ளை தடவிட்டு இதை இப்போ வந்து இதில் போடுறேன். பார்த்தீங்கன்னா மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் 2 இதில் வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்ங்கிறது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. நம்ம வந்து அதை மூவ் பண்ண போகிறோம் அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ வந்து அதுக்கு இதுக்கு ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் மேனுவலே எடுத்துக்கிட்டேன். டிகிரி இங்கே செட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செட் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து டைமர் 10 மினிட்ஸு 15 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிட்டோன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அது குக் ஆகிடும். ஏலக்காய் பொடி முடிஞ்சிச்சு. ஸோ அதையும் சைட்லேயே அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு வந்து அதையும் மிக்சியில் வந்து போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன். அரைச்சி எடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா தட்டி போட்டால் வந்து குழந்தைங்க தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரி பவுடர் போட்டு நம்ம வந்து ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா அது வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க, அவங்களுக்கே தெரியாது. இதில் வந்து நல்ல பவுடராக இருக்கிறத மட்டும் நான் வந்து தனியாக எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்னதாக துக்கள்லாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஏன்னா குழந்தைங்க வந்து அந்த சின்ன சின்னதாக இருக்கிறது வந்தாலுமே வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ அதனால் நான் இதெல்லாம் வந்து டீக்கு யூஸ் பண்ணிவிடுவேன். இந்த பவுடர் மட்டும் வந்து ஸ்வீட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அது வெந்தயம்டா ஊற வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து இட்லி மாவு அரைக்கிறதுக்கு வந்து எல்லாமே ஊற வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ இப்போ வந்து அதையும் வந்து சைடில் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்தா இதில் இருக்கு, இந்தா ஒட்டி இருக்கு, போ எடுத்துக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இட்லிக்கு வந்து உளுந்து மாவு போட்டேன். இது எல்லாமே அரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு வந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா இருக்கும், இப்படி தான் இருக்கும். பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுற டேஸ்ட் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு சுட்ட டேஸ்ட்டு தான் வருது. எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சைட் வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே நம்ம வந்து பண்ணி கொடுத்தோன்னா அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.